ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 60வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே 3 இடங்களில் ராமானுஜர் எழுந்தருளியிருப்பார் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்கத்தமுதனார். ராமானுஜர் இப்போதும் இந்த 3 இடங்களிலே எழுந்தருளியிருப்பாராம். அவர் அவசியம் வைகுண்டத்திலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அத்தோடு சேர்த்து பல பல திருமேனிகள் எடுக்க வல்ல ராமானுஜர் இந்த 3 இடங்களிலே எழுந்தருளியிருப்பார். என்னென்ன அந்த 3 இடங்கள்னா, முதல் இடம் எங்கெங்கெல்லாம் அடியார்கள் ஒன்று கூடி பகவானுடைய பெருமையை பேசுகிறார்களோ அந்த இடத்தில் ராமானுஜர் இருப்பார். 2, எங்கெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை அடியார்கள் சேவிக்கிறாளோ திருவாய்மொழி சேவிக்கும் இடத்தில் நிச்சயமாக ராமானுஜர் இருப்பார். 3வதாக எங்கெங்கெல்லாம் பெருமாள் எழுந்தருளி பெருமாளுக்கு பூஜை திருவாராதனம் செய்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் ராமானுஜர் இருப்பார். இந்த 3ம் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் 60வது பாசுரம். பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம். உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தொறும் திருவாய் மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தொறும் மாமலராள் புணர்ந்த பொன் மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ் கொண்டல் இராமானுசன் எம் குலக்குழுந்தே. உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தொறும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தொறும் மாமலராள் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன் எம் குலக்குழுந்தே. முதல் இடம் ராமானுஜர் எங்க இருப்பாரா? உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தொறும். இந்த இடத்துல உணர்ந்தன்னா பக்தி மிக்கவர்கள்னு அர்த்தமா. பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானம் பண்றார். உணர்வுனா பக்தின்னு அர்த்தம். உணர்ந்த என்றால் பக்தி நிறைந்த. மெய்ஞானியர், மெய்ஞானியர்னா உள்ளபடி தத்துவங்களை அறிந்தவர்கள்னு அர்த்தம். வெளியில உள்ள விஷயத்தை அறிந்தால் அதை விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, ஆத்மாவுக்கும் ஆத்மாவான பகவான் பரமாத்மா, இதையெல்லாம் அறிந்து கொண்டால் அதற்கு மெய்ஞானம் என்று பெயர். மெய்ஞானியர் அப்படிப்பட்ட ஞானம் மிக்கவர்கள். இந்த ஞானம் எல்லாம் எப்படி வரும்னா பகவானே கொடுத்தாதான் வரும். மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் என்று ஆழ்வார் பாடினார் அல்லவா? அப்போ பகவானுடைய அனுகிரகத்தாலே மெய்ஞானியர் ஞானம் பெற்று அந்த ஞானம் கனிய கனிய அது பக்தி என்னும் உணர்வாக ஏற்பட்டு உணர்ந்த மெய்ஞானியர். அப்போ ஞானி அப்படின்னு சொன்னா விஷயம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். பகவான் அருளால சாஸ்திர விஷயங்கள், ஆத்மா பரமாத்மா பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டால் மெய்ஞானியர். அந்த ஞானம் என்பது பக்தியாக மாறினால் உணர்ந்த மெய்ஞானியர். பக்தி என்ற உணர்வு மிக்க, மெய்ஞானம் மிக்க உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தொறும். இந்த இடத்துல யோகம்னா யோகா தியானம் அப்படி அர்த்தம் இல்லை. பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானம் பண்றார். யோகம்னா கூடியிருத்தல், சேர்ந்திருத்தல்னு அர்த்தம். யோகம் தொறும்னா எங்கெல்லாம் சத்சங்கமாக இப்படி அடியார்கள் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் ராமானுஜர் இருப்பார். முத்தாய்ப்பா வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் காட்டுகிறார். உணர்ந்த மெய்ஞானியர்னு வாஸ்தவத்துல யார சொல்ல முடியும்? ஆழ்வார்களைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா உயர்வர உயர்நலமுடைய எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள்னு ஆழ்வார்களைத்தான் சொல்றோம். அப்போ உணர்வுங்கிற பக்தியிலையும் சரி, மெய்ஞானம்ங்கிற மதியிலையும் சரி ஆழ்வார்களுக்கு நிகரா யாருமே வர முடியாதே. உணர்ந்த மெய்ஞானியர் யோகம்னா அந்த ஆழ்வார்கள் எங்கெல்லாம் கூடி இருக்கிறார்களோ, அப்படி ஆழ்வார்கள்லாம் கூடி ஒரே இடத்தில் வாழ்ந்தார்களானா அவ அவதார காலத்தில் இருந்தாலோ இல்லையோ, இப்ப நம்முடைய இல்லத்திலோ திருக்கோவிலிலோ ஆழ்வார்களுடைய சன்னதின்னு ஆழ்வார்கள் திருமேனிய வரிசையாக நாம பிரதிஷ்டை பண்ணி உணர்ந்த மெய்ஞானியர்களாகிய ஆழ்வார்கள். யோகம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? இங்க யோகான்னு அர்த்தம் இல்ல. யோகம்னா சேர்ந்து இருத்தல்னு அர்த்தம். ஒரே இடத்தில் சத்சங்கமாக கூடியிருத்தல்னு அர்த்தம். அப்போ ஆழ்வார்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கான்னா யோகம் தோறும் அந்த இடத்துக்கு ராமானுஜர் வந்துருவாராம். ஆழ்வார்களை சேவிக்கணுங்கிறதுக்காக ராமானுஜர் வருவார். அப்ப நம் இல்லத்தில் ராமானுஜர் எப்போதும் எழுந்தருளி இருக்கணும்னா ஆழ்வார்களின் திருமேனியை நாம பிரதிஷ்டை பண்ணி ஆழ்வார்களை நாம வழிபட்டு வந்தால் அந்த இடத்தில் நிச்சயமாக ராமானுஜர் இருப்பார். இன்னொரு வியாக்கியானமும் காட்டுகிறார். ஆழ்வார்கள் அளவுக்கு ஞானம் இல்லாட்டாலும் நமக்கு இருக்கிற ஞானம் பக்தியை வச்சுட்டு உணர்ந்த மெய்ஞானியர் பக்தியோடும் ஞானத்தோடும்
யோகம் தோறும் நாம ஒன்று கூடி சத்சங்கம்னு பகவானுடைய புகழை பேசி பகவானுடைய புகழை பாடி, ஏன் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சி மற்றும் அவர்களை சார்ந்த கவசம் கனெக்ட் இதன் மூலம் நாம ராமானுஜ நூற்றந்தாதி திவ்ய பிரபந்தம் அனுபவிக்கிறோம் பாருங்க. இப்படி அடியார்கள் ஒன்று சேர்ந்து இருக்கோம்னா யோகம் தோறும் அந்த இடத்திலெல்லாம் ராமானுஜர் இருப்பார். இது அவர் வசிக்கக்கூடிய முதல் இடம். ரெண்டாவது என்னன்னா, திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தோறும். எங்கெங்கெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இசை நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்திலெல்லாம் ராமானுஜர் இருப்பாராம். திருவாய்மொழியின், திரு என்றால் சிறப்பான, வாய் நம்மாழ்வாருடைய திருவாயிலிருந்து உருவான, மொழியின் அந்த வார்த்தையாகிய திருவாய்மொழி, நம்மாழ்வார் பாடிய 1000 பாசுரங்கள் தமிழ் வேதம்னு கொண்டாடுகிறோமே, அந்த திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை. அந்த திருவாய்மொழி என்பதே இசை வடிவிலானது, சாமவேதத்துக்கு நிகரானது என்பார்கள். அந்த திருவாய்மொழியின் இன்னிசை, அதுவும் சாதாரண இன்னிசை இல்லையா, மனம் தரும் இன்னிசைன்னார். நறுமணம், வாசனையான இன்னிசையாம். திருவாய்மொழியில அப்படி என்னப்பா வாசனை இருக்கும்னா, இதை ரொம்ப அழகா சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தில சாதிக்கிறார். எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோத வாசித்தம்னார். அதாவது சாமவேதமும் இனிமையானதுதான், திருவாய்மொழியும் இனிமையானதுதான். ஆனா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில கூடுதல் இனிமை இருக்கு. என்ன கூடுதல் இனிமைனா, மகிழம்பூவின் நறுமணமும் திருவாய்மொழியில சேர்ந்து வருமா. சாமவேதத்துல மகிழம்பூ வாசனை வராது. ஆனா எங்க நம்மாழ்வார் தமிழ்ல பாடின திருவாய்மொழி இருக்கே, அதுல மகிழம்பூ வாசனையும் சேர்ந்து வரும்னார். அது என்ன மகிழம்பூ வாசனை ஏன் சேர்ந்து வருதுன்னா, ஆமா நம்மாழ்வார் தம்முடைய திருக்கழுத்திலே ஆத்யஸ்யன குலபதேகே வகுளாபிராமம்னு வகுள மாலை, மகிழம்பூ மாலை, அதை நம்மாழ்வார் கழுத்தில் அணிந்து கொண்டு அந்த வாட்டமில் மகிழ்மாலை மார்பினன் என்று திருவாய்மொழி பாடினார். அப்போ வேதத்துக்கும் திருவாய்மொழிக்கும் எங்க வித்தியாசம் இருக்குன்னா, எவ்வளவுதான் வேதத்துக்கு பெருமை இருந்தாலும் இந்த மகிழம்பூ வாசனை அந்த வேதத்துல கிடையாது, ஆழ்வாருடைய திருவாய்மொழியில தான் உண்டு. அதனாலதான் மனம் தரும் இன்னிசை. அந்த நம்மாழ்வார் அணிந்து கொண்டிருந்த மகிழம்பூவின் நறுமணம் திருவாய்மொழி பாசுரத்தை சேவிச்சா நம்ம மூக்கிலும் தெரியும். அந்த மனம் தரும் வகுள மாலை, மகிழம்பூ மாலையின் மனம் தரக்கூடிய இன்னிசை திருவாய்மொழியினுடைய இசை மண்ணும் இடந்தோறும். மண்ணும்னா நிலைத்திருக்கும்னு அர்த்தம். மண்ணும் இடந்தோறும்னா எங்கெங்கெல்லாம் திருவாய்மொழி சேவிச்சு திருவாய்மொழியின் இசை அந்த பாசுரம் அது எங்கே நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார். அப்ப திருவாய்மொழி நிலைத்திருக்கணும்னா நம் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை நாம சேவிச்சுட்டு வந்தா சந்தேகமே வேண்டாம், அந்த இடத்தில் ராமானுஜர் இருப்பார். அதனாலதான் பாருங்க, நம்ம தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் நிகழ்ச்சியில நம்மாழ்வாரோட திருவாய்மொழி பாசுரங்கள் அனுபவிக்கும் போது கூடவே ராமானுஜரையும் எழுந்தருளை பண்ணிட்டு தானே அனுபவித்தோம். ஏன்னா திருவாய்மொழி சொன்னா அந்த இடத்துக்கு ராமானுஜர் வருவார். எப்படி ராமாயணம் சொன்னால் அந்த இடத்தில் ஹனுமான் எழுந்தருளி இருப்பாரோ, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை சேவித்தால் அந்த இடத்தில் ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார். அதனால திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தோறும். நம்மாழ்வார் திருவாய்மொழியின் வகுளமாலை மகிழம்பூ மாலையின் நறுமணம் வீசக்கூடிய இசை நிலைத்திருக்கக்கூடிய இடத்தில் ராமானுஜர் இருப்பார். மூன்றாவது இடம் எங்கன்னா, மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும். மாமலராள், பெரிய மலராகிய தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய பிராட்டி மகாலட்சுமி, மாமலராள் அந்த மகாலட்சுமி புணர்ந்த பொன் மார்பன், புணர்ந்தன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய, பொன் மார்பன், பொன் என்றால் பொன் போல் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியன்னு அர்த்தம். பொன் மார்பன்னா தங்கம் போல் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அழகான திருமார்பை கொண்டவன். பெருமாளுடைய திருமார்பு ஏற்கனவே அழகாத்தான் இருந்தது. ஆனா மாமலரால் புணர்ந்த பிராட்டி மகாலட்சுமி எப்போ வந்து உட்கார்ந்தாலோ இன்னும் அழகு கூடி போய் பொன் மார்பன், தங்கம் எப்படி எல்லாரையும் ஈர்க்கிறதோ அது போல பெருமாள் திருமார்பு இன்னும் அழகடைந்ததான். அதனாலதான் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே என்று எம்பெருமானையே குறிப்பிடுவார்கள். கன்யகா கல்லோலி கன்யகா காந்தவக்ஷகா. கல்லோலி கன்யகா சமுத்திரராஜனின் மகளாக தோன்றினாளே பிராட்டி, அந்த கல்லோலி கன்யகா காந்தவக்ஷகா, அவள் அங்கே உட்கார்ந்ததால அந்த திருமார்பு இன்னும் நன்றாக அழகும் சீர்மையும் பொலிவும் பெற்றது. அது மட்டும் இல்ல, பிராட்டி பொன்னிறம், அந்த பொன்னிறமான பிராட்டி உட்கார்ந்ததுனால திருமார்பே பொன்னா எடுத்தான். அதனாலதான் பொன் மார்பன், மாமலரால் புணர்ந்த பொன் மார்பன் பொருந்தும். பொருந்தும்னா பகவான் பொருந்தி நிலைத்திருக்கக்கூடிய பதிதொரும். பதி அப்படின்னா க்ஷேத்திரம்னு அர்த்தம். அதனாலதான் பகவான் கோவில் கொண்டுள்ள இடங்களை எல்லாம் திருப்பதிங்கிறோம். 108 திருப்பதிகள், 108 திவ்ய தேசங்கள்ல திருப்பதிகள்னு சொல்றோம் இல்லையா. பதி அப்படின்னா ஒரு க்ஷேத்திரம்னு அர்த்தம். பதிதொரும் பகவான் பொருந்தும், அவன் பொருந்தி கோவில் கொண்டு இருக்கக்கூடிய
பதிதொரும்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார். எங்கெல்லாம் பகவான் எழுந்தருளி இருந்து அவனுக்கு திருவாராதனம் பூஜை நடக்கிறதோ, எங்கெல்லாம் பூஜையில ஆழ்வார் பாசுரங்களை நாம சேவிச்சு சேவிச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோமோ, நிச்சயமாக அந்த இடத்தில் ஸ்ரீ பாஞ்சராத்திரமோ வைகானசமோ அந்த ஆகமத்தின்படி நாம திருவாராதனம் பண்ணி பகவானை பூஜித்தால் அந்த பதிதோறும், அந்த ஊர்கள் தோறும், திவ்ய தேசங்கள் தோறும் ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார். பிள்ளைலோகம் ஜீயர் வியாக்கியானத்துல காட்டுறார், செல்வ பிள்ளை மீது உள்ள பாசத்தாலே இன்றும் திருநாராயணபுரத்தில் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். திருவேங்கடமுடையானுடைய நியமனப்படி மலைக்கு மேல் எழுந்தருளி இருக்கும் ஒரே ஆச்சாரியன் ராமானுஜர். ராமானுஜரை தவிர வேறு யாருக்கும் திருமலையில பெருமாள் சன்னதிக்கு அந்த பிராகாரத்துல சன்னதி கிடையாது. ராமானுஜருக்கு மட்டும் உண்டு. அது பெருமாளுடைய நியமனம். அதுக்கப்புறம் திருவரங்கத்துல பெருமாளுடைய நியமனப்படி வசந்த மண்டபமாக இருந்த அந்த பகுதியிலே இப்போது தானான திருமேனியோடு எழுந்தருளி இருக்கிறார். காஞ்சி பேரருளாளன் வரதராஜன் அவனை விட்டு பிரிய முடியாது ராமானுஜரால். அங்கும் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு 102 வெண்ணெய் 102 அக்கார விடுசில் சமர்ப்பித்த ராமானுஜர் இன்றும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். இது போல ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எத்தனையோ திவ்ய தேசங்களின் மாண்பை காத்து கொடுத்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தன் தங்கை ஆண்டாள் இருக்கக்கூடிய ஊர். அதை விட்டுட்டு ராமானுஜரால் பிரிந்திருக்க முடியுமா? சத்தியமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். இது போல ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஆவாவா தங்கள் ஊரை சொல்லலையே நினைச்சுக்க வேண்டாம். இது போல எத்தனை திவ்ய தேசங்கள் இருந்தாலும் இந்த திவ்ய தேசங்கள்னு இல்லை, நம்முடைய இல்லத்தில் நாம பெருமாளுக்கு தினந்தோறும் பாசுரங்கள் நன்னா சேவிச்சு திருவாராதனம் பண்ணா மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதோறும். அது திருப்பதிங்கிற திவ்ய தேசமா தான் இருக்கணும் தேவையில்லை. பதிதோறும் நம்ம வீடா இருந்தாலும் பரவாயில்ல, தினந்தோறும் நாம திருவாராதனம் பண்ணா ராமானுஜர் நம் இல்லத்திலும் எழுந்தருளி இருப்பார். அப்ப 3 இடம் எடுத்தா, உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும், எங்கெல்லாம் ஞானம் பக்தி மிக்க அடியார்கள் ஒன்று சேர்ந்து சத்சங்கத்தில் சேர்ந்திருக்கிறார்களோ. 2 திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடந்தோறும், எங்கெங்கெல்லாம் நம்மாழ்வாருடைய மகிழம்பூ மாலை நறுமணம் கமழக்கூடிய திருவாய்மொழியின் இசை நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் இருப்பார். 3 மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதோறும், பிராட்டியோடு கூடிய பெருமாள் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்காரோ அந்த க்ஷேத்திரங்கள்ல ராமானுஜர் இருப்பார். எப்படி இருப்பாராம்? புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன். புக்குன்னா அங்க அப்படியே மூழ்கின்னு அர்த்தம். பொதுவா புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல புக்குன்னா மூழ்கின்னு அர்த்தம். ஆழ்வார்கள் ஒரு இடத்துல இருக்காளா, ஆழ்வார்களின் குணானுபவத்துல மூழ்கி இருப்பார். பாசுரங்கள் சேவிக்கிறோமா, பாசுரத்தின் அர்த்தத்தில் மூழ்கி இருப்பார். பெருமாள் தாயார் எழுந்தருளி இருக்காளா, அவ அழகுல மூழ்கி இருப்பார். அப்படி புக்கு நிற்கும், அதுல அனுபவித்து மூழ்கி நிலைத்து இருக்கக்கூடிய குணம் திகழ் கொண்டல். இந்த இடத்துல குணம்னா பக்தி என்று காட்டி இருக்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர். ஆமா, பெருமாள்கிட்ட அந்த பக்தி இருப்பதால் தானே அவன் எங்கிருந்தாலும் ராமானுஜரும் எழுந்தருளி இருக்கிறார். எப்படி ராமாயணத்தை எங்க சொன்னாலும் அங்க ஹனுமான் வராரோ, திருவாய்மொழியை எங்க சொன்னாலும் ராமானுஜர் வரார்னா, பக்தி என்ற குணம் திகழ் ஒளி வீசி திகழக்கூடிய கொண்டல். கொண்டல் என்றால் மேகம்னு அர்த்தம். மேகம் என்ன பண்ணும்னா எல்லா இடங்களிலும் போய் மழையை பொழிந்து விட்டு வரும். ராமானுஜர் என்ற மேகம் தன்னிடம் இருக்கக்கூடிய பக்தி என்ற குணத்தை எல்லா இடத்திலும் போய் பொழிந்து விட்டு வந்து கொண்டே இருப்பார். அந்த குணந்திகள் கொண்டல் ராமானுசன் எம் குலக்கொழுந்தே. குலக்கொழுந்துனா எங்கள் குலத்துக்கே ராமானுஜர் தான் தலைவர்னு அர்த்தம். நாம அத்தனை பேரும் அடியன் ராமானுஜதாசன்னு தானே சொல்லிக்கிறோம். அப்ப நமக்கெல்லாம் காமன் தலைவர், ஒரே ஹெட் யாருன்னா, லீடர் யாருன்னா குலக்கொழுந்து, எங்கள் குலத்துக்கு தலைவர் அந்த ராமானுஜர். அதெல்லாம் சரி, கொழுந்துனா தலைவரா? கொழுந்துனா தளிர், ஸ்ப்ரவுட்னு தானே அர்த்தம்னா விஷயம் இருக்கு. ஒரு தளிர், ஒரு செடியில தளிர் விட்டால்தான் அந்த செடி என்பது நன்றாக வளரும். செடியில தளிர் மட்டும் வாடி போயிடுத்துனா மொத்த செடியுமே வாடி போயிடும். அப்ப தளிர் நன்றாக இருந்தால்தான் செடி நன்றாக இருக்கும். தளிரை நம்பி மொத்த செடியும் இருப்பது போல ராமானுஜர் என்ற தளிர் கொழுந்தை நம்பித்தான் மொத்த அடியார்களான நாங்களும் இருக்கோம். அப்ப குல கொழுந்தே, எங்கள் குலம் என்பது மரம் என்றால் இதற்கு தளிராக கொழுந்தாக இருப்பவர் ராமானுஜர். அந்த கொழுந்து நன்றாக மேல மேல திகழ செடி மரம் எல்லாம் நன்றாக போகும். ராமானுஜருக்கு வாட்டம் வீழ்ச்சி என்பதே கிடையாது. அவருடைய வாழ்ச்சி ஏற்படுவதாலே, ராமானுஜர்ங்கிற தளிர் நன்றாக தளிர் விட்டு தழைப்பதாலே நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தாத்பரியம். அந்த அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு தலைவர் அந்த ராமானுஜர். குணம் திகழ் கொண்டல், பக்தி என்ற குணம் பிரகாசிக்கக்கூடிய மேகம் ராமானுஜர். அவர் இந்த 3 இடங்களில் எழுந்தருளியிருப்பார். பக்தியும் ஞானமும் மிக்க அடியார்கள் எங்கு சேர்ந்திருக்கிறார்களோ, திருவாய்மொழி பாசுரங்கள் எப்போதும் எங்கு ஓதப்படுகிறதோ, எங்கே பெருமாள் தாயாரோடு கோவில் கொண்டு இருக்கிறாரோ, இந்த இடங்களில் எல்லாம் எங்கள் குலத்துக்கு தலைவரும்
குணம் பக்தியாகிய குணம் பிரகாசிக்கக்கூடிய மேகமுமான ராமானுஜர் எப்போதும் மூழ்கி ஆழ்ந்து அனுபவித்து எழுந்தருளியிருப்பார். உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடந்தொரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ் கொண்டல் இராமானுசன் எம் குலக்கொழுந்தே என்பது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Amidst the group of devotees with wisdom, in the place where the fragrance of Thiruvaimozhi resides, in the holy shrines where the Lord of Sri dwells, the shining cloud of devotion called Ramanuja, who is the leader of our clan, stays forever என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் திருவரங்கத்தமுதனார் ரொம்ப பணிவோடு சொல்லுகிறார். அடியேனை காப்பாற்றினார் ராமானுஜர். அடியேனை காப்பாற்றிய பின்னும் ராமானுஜருடைய புகழ் குறையவில்லை, ராமானுஜருடைய புகழ் கூடிக்கொண்டே போகிறதுங்கிறார். எப்படின்னு அடுத்த பகுதியில் காண்போம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். உணர்ந்தமை ஞானியர் யோகம் தொரும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தோறும். உணர்ந்தமை ஞானியர் யோகம் தொரும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தோறும். மாமலரால் புணர்ந்த பொன்மார்பல் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ் கொண்ட ராமானுஜன் எம் குலக்கொழுந்தே. மாமலரால் புணர்ந்த பொன்மார்பல் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ் கொண்ட ராமானுஜன் எம் குலக்கொழுந்தே. ராமானுஜன் எம் குலக்கொழுந்தே.